அனைவருக்கும் வணக்கம். நான் எழுத்தாளர் இரா கலைச்செல்வி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அறிவோம் ஜோதிடம். இந்த சேனலுக்கு வந்திருக்கின்ற அனைவருக்கும் எங்களின் அன்பான வரவேற்புகள். புதிய வருடம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் எப்படி அமையும் என அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள். அதை பற்றி ஜோதிடர் திரிபுர சுந்தரி அவர்களிடம் கேட்போமா? வணக்கம். நான் மயிலாடுதுறையிலிருந்து திரிபுர சுந்தரி. சாமன் சாசா அஸ்ட்ரோ சேனலில் நமது நிகழ்ச்சிகளை பார்த்து ஆதரவு அளித்து வரும் அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். வணக்கம்மா. இந்த வருஷம், அதாவது 2026 நம் தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்படி அமையப்போகிறது, அப்புறம் பொதுவாக எல்லா ராசிக்காரர்களுக்கும் இந்த வருடம் எப்படி இருக்கும்? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிம்மராசி. சிம்மராசி அப்படின்னாலே சிம்மராசிக்காரர்கள் தைரியமானவர்கள், ஆளுமைத்திறன் உள்ளவர்கள், நிர்வாகத்திறன் உள்ளவர்கள். அப்படிப்பட்ட சிம்மராசிக்கு இப்போ இந்த வருடம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போது சிம்மராசிக்கு ராஜயோகாதிபதி அப்படின்னு சொல்கிற குரு 11ஆம் இடம் அப்படிங்கிற வெற்றி ஸ்தானத்தில் அமர்ந்து தனது சமசப்தம பார்வையால் பாக்கியஸ்தானத்தை பார்த்து, அதாவது தன் வீட்டை தானே பார்த்து பலப்படுத்துகிறார். அதாவது நினைத்தவைகள்லாம் நிறைவேறும். இந்த மாதிரி சமயத்தில் வெற்றி எதை தொட்டாலும் வெற்றி. ஏன்னா தன் வீட்டை தானே ஒரு கிரகம் பார்க்குது அப்படிங்கிறப்ப அந்த சிம்மராசிக்கு 5ஆம் அதிபதி, அதாவது பாக்கியங்களை கொடுக்கக்கூடியது குரு. அந்த குரு அதை விட்டு அதே பார்க்குறது ரொம்ப சிறப்பு. அதாவது மிதுன குருவாகி 3, 5, 7ஆம் இடத்தை பார்ப்பதுங்கிறது எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அதில் வெற்றி கிடைக்கும், புகழ் கிடைக்கும், குழந்தைகளால் நல்லது நடக்கும், இந்த மகிழ்ச்சிகள் உண்டாகும். இந்த மாதிரி நிகழ்வுகள் தான் உங்களுக்கு இப்போ நடக்கிற இந்த குரு பயிற்சியால் கிடைக்கும். இப்போது இருக்கிற அந்த மிதுன குரு இதை தான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு, அதாவது நல்லதை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு. வர ஜூன் மாதம் நடக்கிற அந்த குரு பயிற்சியில் அந்த வெற்றி ஸ்தானத்தில் இருக்கும் அந்த குரு விரயஸ்தானத்தில் அமரப்போகுது. விரயஸ்தானத்தில் அமர்ந்தாலும் அது உச்ச குரு. விரயஸ்தானத்தில் அமர்ந்தால் என்னென்னா விரயங்கள் நடக்கும், நிறைய பணச்செலவுகள் நடக்கும். என்ன நடக்கும் அப்படின்னா, ஏன்னா அப்போ அதோட பார்வை 4ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம், இப்படி இந்த மாதிரி இடங்களில் தான் விழப்போகுது. அப்படிங்கிறப்ப வீடு வாகனங்கள் வாங்குவதில் உங்கள் பணம் செலவாகும், அல்லது அந்த வீடு வாகனங்களை புதுப்பிப்பதில் அந்த பணம் செலவாகும். அதே மாதிரி தொழில் நிமித்தமான பயணங்கள், உள்ளூர்லேருந்து வெளியூர் போகிறது, வேலை நிமித்தமாக வெளியூர் போகிறது, இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். ஏன்னா அப்போது இப்போ விரயஸ்தானம்னு சொல்கிற 12ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்தை பார்க்குறதால அது சம்பந்தமான நிகழ்ச்சிகள் நடைபெறும். 8ஆம் இடத்தின் மூலம் திடீர் அதிர்ஷ்டம், பணவரவு இதெல்லாம் வரும். ஏன்னா சிம்மராசிக்கு குரு எப்போதும் நல்லது தான் செய்வார். அதனால் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் தான் ஜூன் மாதத்திற்கு மேலே நடக்கும். இந்த வருடம் எதை வைத்து கணக்கு பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஒரு பெரிய கிரகங்கள், வருட கிரகங்கள்னு சொல்கிற கிரகங்களோட பயிற்சியை வச்சு தான் கணக்கு பண்ணுறோம். அப்போ அந்த கிரகங்களில் குரு மட்டும்தான் இந்த வருடத்தில் பயிற்சி ஆகுது. வருட கடைசியில் தான் டிசம்பரில் ராகு கேது பயிற்சி ஆகுது. இப்போது உங்களுக்கு ஜூன் மாதம் உச்சகுருவாக பயிற்சி ஆகிற அந்த குரு திரும்பவும் டிசம்பர் மாதத்தில் உங்கள் ராசியிலே அமருது. ராசியில் பாக்கியாதிபதி ராசியில் அமர்வது ஒரு நல்ல நிலைமை தான். ராசியில் 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடத்தை அந்த குரு பார்க்குறது ஒரு நல்ல நிகழ்வு. அதாவது குழந்தைகளால் நல்லது நடக்கும், வாழ்க்கை துணையால், நண்பர்களால் நல்லது நடக்கும், தந்தையால், பூர்வீகத்தால் நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கும், நல்ல செய்திகள் நம்ம காதுக்கு வரும். இந்த மாதிரி நிகழ்ச்சி இருக்கும். அடுத்ததாக மற்ற கிரகங்களான ராகு கேதுகள் ராசிக்கு 6, 12ஆம் இடத்துல அமர்வது ஒரு நல்ல நிலை. அதாவது எதிரிகள் இல்லாத நிலையை உண்டாக்கும், நோய் நொடி இல்லாத, கடன் இல்லாத, அதாவது இது வரைக்கும் கடன் இருந்தால் கூட அதை அதுக்குள்ளார ஏன்னா உச்ச குருவோட பார்வை உங்களுக்கு கிடைக்கிது. அப்படிங்கிறப்ப திரும்பவும் உச்சகுரு உச்சகுருவாக இருந்து திரும்பவும் மீண்டும் சிம்மராசியில் குரு ராசியிலே அமர்றது அப்படிங்கிறதுலாம் ஒரு நல்ல நிலைமை. அப்போ உங்களுக்கு பண வரவுகள்லாம் அதாவது சாதாரணமான நிலைமையை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் ஓரளவுக்கு கடன் இருந்தால் கூட அதை அடைச்சிருவீங்க. அந்த மாதிரி ஏன்னா ராகு கேதுகள் 6, 12 அமருது. ஆனாலும் இந்த ஒரு 6, 7 மாதமாக உங்களுக்கு மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அஷ்டம சனி நடந்துகிட்ருக்கு. இப்போ ஜூன் மாதம் பெயர்ற உச்சகுருவால் அந்த சனி பார்க்கப்படுறதால அந்த பிரச்சனைகள், அஷ்டம சனியால் சில பிரச்சனைகள் வெளியிலிருந்து வந்தாலும், மனம் சம்பந்தப்பட்ட, அதாவது நம்ம மனம் வருத்தப்படும்படியான சில நிகழ்வுகள் நடந்தாலும் அது இந்த ஜூன் மாதத்துக்கு மேலே டோட்டலாக மாறிடும்.
இதுதான் இந்த வருடத்திற்கான ராசி பயிற்சி. அதாவது கடகராசிக்கு அடுத்தபடியாக அதிக அளவு நன்மைகளை பெறப்போகிறவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் தான்.